ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின் ஜப் கோயின் வெர்சஸ் ஐடல் பாய்ஸ். போன பாட்டில் ரயான் வந்து உங்களை கலாய்ச்சிட்ருப்போம். நீங்கள் அவன் காலில் ஒரு மிதியை போட்டு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக எழுந்து வரீங்க. பாய்ஸ் எல்லாம் ஏதோ உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை, அப்படியே ஓகே சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ ஜிமின் வந்துட்டு ரயானை பார்த்து, அடே வேணுக்குன்னு தானே அவகிட்ட எங்களை நீ மாட்டி விட்டுருக்க, அவள் ஏதாவது சொதப்பினா கூட நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோன்னு தானே நீ இப்படி பண்ண அப்படி சொல்லுவோம். அப்போ ரேயானோ, சேச்சே அவள் எப்படி பண்ணுவான்னு எனக்கே இது வரைக்கும் தெரில, ஆனால் நல்லா பண்ணுவான்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ரேயான்னு சொல்கிறான். அப்போ சுகா, டே உனக்கு நம்பிக்கை இருக்குது, இதை நாங்கள் நம்பணும், இருடி அவள் பண்ணது மட்டும் நல்லா இல்லாமல் போட்டோம், அவளை ஒன்றும் பண்ண மாட்டோம், இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ரேயான், ஆத்தி இவனுங்க என்ன நம்ம பக்கம் திரும்புகிறாங்க அப்படின்ட்டு, நீ எல்லாம் பண்ணிட்டு சொல்லு, நான் வந்து பார்க்குறேங்கிற மாதிரி ஓடுறான். இவனுக்கு இப்போ என்ன வேலை வெளியில், பெரிய ப்ளக் பண்ணுற வேலை அப்படி சொல்லிட்டு நீங்களும் சரி நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஹேர் ட்ரெஸ்ஸிங் அப்புறமா வந்துட்டு மேக்கப்னு எல்லாமே பண்ணி விடுறீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்காங்க, இருந்தாலும் உங்களை ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு பேசாமல் இருக்காங்க. நீங்கள் எல்லாமே ஒரு அளவுக்கு முடிச்சு அப்போ தான் ரயான் உள்ளே வரான். அவனும் வாய்ஸ் எல்லாம் பார்த்து ஸ்டன் ஆயிடுறான். ஆக்சுவலி அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க. இவனோட ஆச்சரியத்தை பார்த்து அவங்களும் ஒரு வேலை இவ ஏதோ நம்மளை கேவலப்படுத்திட்டா போலையே அப்படின்னு நினச்சிட்டு, அதுக்கு தான் இந்த பயபக்கி இப்படிலாம் நம்மளை பார்த்து ரியாக்ஷன் பண்ணுது அப்படி சொல்லிட்டு, டே இதுக்கெல்லாமே காரணமே நீ தானடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பாய்ஸ் ஒருத்தர் பார்க்குறாங்க. இல்லையே அப்படி இல்லையே, இந்த மேக்கப் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்போ தான் எல்லாருமே திரும்பி ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டு மிரரை பார்க்குறாங்க. எல்லாருக்குமே நல்லா இருக்குது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்கீங்க. வா, நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இது வரைக்கும் இந்த அளவுக்கு பண்ணதில்லை, சிம்பிளாக தான் பண்ணியிருக்கா, பட் செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ரயான் ஆல்சோ, அடியே இத்தனை நாளாக இதெல்லாம் எங்கடி ஒழிச்சு வச்சுருந்த, நான் கூட அந்த உப்மா மாதிரி அப்படின்னு நீங்கள் முறைக்கிறீங்க. ஓகே அது மாதிரி சொதப்பி வைப்பேன்னு தான் நினச்சோம் அப்படின்னா, அப்போ ஹோபியோ வந்துட்டு ரயானை கழுத்தில் கையை போட்டு, டேய் அப்போ இவ சொதப்புவான்னு தெரிஞ்சுதான் எங்ககிட்ட நீ மாட்டி விட்டுருக்க ஏண்டா அப்படின்னு. அதான் அவன் நல்லா பண்ணிட்டாளே, இப்போ எதுக்கே மேலே கோவப்படுறீங்க அப்படின்னு. ஒவ்வொரு வேளை சொதப்பி இருந்தா நீ தான் பலிக்கடா அப்படின்னு அது தெரிஞ்சு தானடா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ரயான், எப்படியோ நல்ல வேலை என் உசுரை காப்பாற்றி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி உங்களை வந்துட்டு தேங்க்ஸ் சரி அப்படி சொல்கிறா. நீ எதுக்குடா தேங்க்ஸ் சொல்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. அது உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நிற்கிறான். அப்போது இதை பார்த்துட்டு இருந்த ஜிமினுக்கு செம்மையாக கோவம் வருது. இவன் எதுக்கு இவகிட்ட போய் வர கிட்ட நின்று பேசுகிறான் அப்படிங்கிற நினச்சிட்டு ஜிமின் நின்று அப்படியே முறைச்சிட்ருக்கான் ரயானை. சரி எல்லாருமே ஷூட்டுக்கு டைம் ஆச்சுன்னு வெளியில் ஒருத்தராக போகிறாங்க. பட் ஜிமினும் போகவே இல்லை. ரயானை, டேய் நீ இன்னும் இங்கேருந்து போகல அப்படின்னு சொல்ல, எங்களுக்கா சார் ஷூட்டிங்கு, உங்களுக்கு தான், நீங்கள் போங்க நாங்கள் வருவோம் அப்படி சொன்னான். நீ மூடிட்டு வெளில போ அப்படின்னு சொல்லி ஜிமின் அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையாக வெளியே தள்ள. இந்த ஆளுக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறேன். டபார்னு கதவை சத்திரான். யோ ஷூட்டிங் இங்கே நடக்குது, இந்த ஆள் உள்ளே என்ன பண்ண போகிறான், அதுவும் அவள் வேறு உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எட்டி பார்க்குறான். எதுவுமே தெரில. உள்ள ஜிமினும் அப்படியே கிட்ட வரான். நீங்கள் வந்து கிட்டு மேக்கப் கிட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. நீங்கள் திரும்பி நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே வந்து உங்களை பேக் ஹேக் பண்ணுறான் ஜிமின்னு. நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே பயந்து போய் ஸ்டாப் ஆகி அப்படியே நின்றுட்டிங்க. கையில் உள்ள திங்ஸ் எல்லாம் அப்படியே கீழே போட்டுட்டு பயந்து போய் நிற்கிறீங்க. அப்படியே மிரரில் உங்கள் ஃபேஸை பார்க்குறீங்க. அப்படியே நிமிர்ந்து அவனும் உங்கள் ஃபேஸை தான் பார்த்துருக்கான். ஏன் இவ்வளோ ஷாக்கு, நல்லா இருந்தது, ஏதோ உன்னை ஹேக் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் தப்பாக இருந்துச்சுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு, எனிவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடறான். நீங்கள் இன்னும் அந்த ஷாக்லேருந்து இல்லை, யாரா இவன் திடீர்னு வந்தான் ஹக் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கிறீங்க. கதவை திறந்து வெளியில் போகிற ரேயான் வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்கான். ஜிமின் வெளியானதும் அப்பாடா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கதவை திறந்து வந்து நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஏய் என்னடியா ஆச்சு அப்படின்னு சொல்லி உங்களை தட்டுறான். நீங்கள் ஆன்னு இப்போ கத்துறீங்க. அடியே அவன் என்னடி பண்ணிட்டு போனான், எதுக்கு நீ என்ன பார்த்து பேய் மாதிரி கத்துற அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, மேக்கப் நல்லா இருக்குன்னு சொன்னார், அதுக்கா இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி நிற்கிறான் அப்படின்னு. இல்லை ஆமாம் அப்படின்னு எல்லா பக்கம் தலையாட்டுங்க. அது சரி வா அப்படின்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் அப்படியே கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் ரேயான்ட்ட அப்படியே பேசிட்டேன். ரேயானோ சடனாக உங்ககிட்ட திரும்பி, உனக்கு இந்த மந்தில் எந்த கான்செப்டும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்கள் ஆமாடா இருக்குது தான், இப்போதைக்கு எதுவும் இல்லை, பட் எனக்கு இன்னும் ஒரு 1 வீக்கில் இருக்குது அப்படின்னா. அப்போ என்னடி பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரிலடா, நானே அதான் முழிச்சிட்ருக்கேன், எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். ரேயான் நீ தாண்டா அந்த டைம்
ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. அப்படியா, அப்போனா ரயானுக்கு வேணுங்கிறதெல்லாம் நீ தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. டே உனக்கு என்ன வேணாலும் பண்ணுறேன்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி வாயில் சொன்னால் மட்டும் பார்த்தாதுமா, செயலில் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ மட்டும் சார் என்ன கிழிக்கிறீங்க, எல்லாம் நான் தானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு. என்னடி நீ இப்படிலாம் பேசினா உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முறுக்கி திரும்பி உட்காந்துக்கிறான். நீங்களும் அவன் கையை பிடிச்சி சே ப்ளீஸ்டா சரிடா நான் நீ எது கேட்டாலும் செய்கிறேன்டா அப்படின்னு. அதாவது அவனுக்கு நல்ல பெஸ்டி. ஸோ அந்த மாதிரி நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. பட் இதை வந்து ஷூட்டிங்லேருந்து அப்படியே தயாங்க பார்த்துட்ருக்கான். அவனுக்கும் செம்மையாக காண்டாகுது. என்னதான் இருந்தாலும் இவன் எப்படி அவ கூட உட்காந்து இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சானோ ஷூட்டிங்கில் ஒரு நிமிஷம் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரேன். இவங்க மற்ற பாய்ஸ் யாரும் இதை கவனிக்கலாம். கீழே வந்தவனோ கடைன்னு உங்களை கைப்பிடிச்சி விட்டு எடுத்துகிட்டு போகிறான். இப்போ வந்துட்டு ரயான் ஷாக் ஆகி இது என்னடா அது, ஒருத்தான் பிடிச்சி வெளியே தள்ளிட்டு ஏதோ பேசினான். இப்போ இவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஆல்ரெடி இவனுங்க வேற மூணு இருந்தானுங்க. ஒரு வேளை இவ தான் 3 கண்டுபிடிச்சிட்டானுங்களா அப்படின்னு சொல்லி ரயான் ஷாக் ஆகி நின்றுட்டுருக்கான். என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போகலாமா அப்படின்னு சொல்லி 1 ஸ்டெப்பை வச்சது தயாங்க அங்கேயும் திரும்பி அப்படியே முறைக்கிறான். ஓகே புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே நவந்தோம் நம்மளை கொன்னே போட்டுருவோம் அப்படின்னு அங்கேயே உட்காந்துக்கிறான். நீங்களும் ஒன்றுமே புரியாமல் இப்போ இவன் எது கூட நம்மளை தரன்னு இழுத்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கீங்க. அதே மேக்கப் ரூம்குள்ளே உள்ள தள்ளிட்டு போய் அப்படியே நிற்கிறான். நீங்கள் அப்படியே என்ன சார் ஆச்சு, எதுவும் சரியில்லையா, ஏதாவது டச்சப் பண்ணுமா அப்படின்லாம் பார்க்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம் நீ ஏன் அவன்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கான்னு. யாருக்கிட்ட சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதான் அங்கே இருக்கானே ஒரு லூஸ் அரமெண்டல் பக்கி அவன் தான் அப்படின்னு சொல்லி தயாங்க சொல்லுவோம். உங்களுக்கு சிரிப்பே வந்துடுது. அவன் லூஸ் அரமெண்டல்ங்கிறது எனக்கே தெரியுமே அப்படின்னு நினச்சிட்டு அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சார். நாங்கள் சின்ன வயசில் அப்பா இந்த சின்ன வயசு ஸ்டோரி கத்திரிக்காய் ஸ்டோரிலாம் எனக்கு எதுவும் வேணாம், நீ அவன்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்றும் புரியாமல் பார்க்குறீங்க. அப்படியே உங்களோட ஜாவா பிடிச்சிட்டு உனக்கு நான் சொன்னது புரியல, அவன்கிட்டேருந்து தள்ளியே இரு, அப்போ தான் உனக்கு நல்லது, இல்லைனா எனக்கு மண்டை சுடாய் உன்னை ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஒரு ஜூஸ் குடிச்சிருப்பான். அதை எடுத்து உங்கள் வாயில் வச்சுட்டு இதை குடிச்சிட்டு அங்கே உட்காந்து என்னோடய ஷூட்டை பாரு, அவனை விட்டு தள்ளிடு புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை திரும்பவும் கூட்டிகிட்டு இப்போ எதுக்கு நம்மளை இப்படி இழுத்துட்டு போனால், இது இங்கேயே சொல்லிக்கலாமேன்னு வச்சுட்டு இந்த ஜூஸை வேறு நம்ம வாயில் வச்சு விட்டான் அப்படின்னு சொல்லி நீங்களும் சரின்னு ஒரு சிப் தான் பண்ணுறீங்க. பண்ணதுமே உங்களை திரும்பி பார்த்து ஆக்சுவலி இது நான் குடித்தது, இதை நீ திருப்பி குடிக்கிற அப்படின்னா உனக்கு தெரியும் இது இன்டைரக்ட் கிஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடறான். உங்களுக்கும் அப்படியே என்ன பண்ணுறது தெரியல, குடித்த ஜூஸை துப்பிட்டு அப்படியே முழிக்கிறீங்க. வரையா நாங்கேருந்து வரான். என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் டப்புன்னு பயந்து தள்ளி நிற்கிறீங்க. என்ன நினச்சிட்ருக்கா, அப்பளே அப்படி தான் கத்துற, இப்போ என்னமோ தள்ளி ஓடுற அப்படின்னு சொல்லி ரயான்னு கேட்குறான். அதுவா, அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் சரி, அப்பளே அவன் கூட்டிகிட்டு போய் மேக்கப் நல்லா இருக்குன்னு சொன்னேன், ஓகே அது கூட அக்செப்டபிள். இப்போ எதுக்கு இவன் தரன்னு ஒன்று இழுத்துட்டு போனான், அப்படி என்ன நடந்தது, அப்படி என்கிட்ட சொல்லக்கூடாத பர்சனல் என்ன அப்படி இருக்குது சாருக்கு, உன்னை தனியாக இழுத்துட்டு போய் தான் சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நீ ஏன்டா பொங்குற அப்படின்னு. என்கிட்ட இருந்தாண்டி பேசிகிட்டு இருந்தா, அப்போ தானடி இழுத்துட்டு போனா, அப்போ ஏதோ இருக்குடி என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அடா ஒன்றும் இல்லைடா, கொஞ்சம் டச்சப் பண்ணுமா அதுக்கா இவ்வளோ அவசரமாக அவனை இழுத்துட்டு போனா, எதுவும் நம்புகிற மாதிரி இல்லையே, மூன் என்கிட்ட எதுவும் மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். சும்மா அடித்து வாயை உடச்சிருவேன், நீயே சும்மா இருக்காமல் அவங்க கிட்டே போய் நான் தான் மூணே போட்டு கொடுத்துட்டு வந்துடுவோம் போல இருக்குது, அந்த நீன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு. ஓகே ரிலாக்ஸ், நான் அதை சொல்லலை, சரி ஹீரா இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதான் சொன்னேனேடா அவனுக்கு டச்சப் பண்ணணுமா, அதை எங்கே பண்ண மாட்டாரா, பெரிய ஊர் அப்படின்னு. இதை போய் நீ அவர்கிட்டே சொல்லணும், அவன்கிட்ட சொல்ல முடியாதுன்னு தானடி உங்ககிட்ட புலம்பிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு போய் உக்காந்துக்கிறான். ஏன் நின்றுட்டு வந்து உட்கார் அப்படின்னா நீங்கள் அப்படியே 1 சேர் தள்ளி உட்காருங்க. ஏன் இங்கே உட்காந்தா மேடம் குறைஞ்சிருவீங்களா அப்படின்னு கேட்குறான். இங்கே உட்காந்தா நான் குறைய மாட்டேன்டா, அவன் வந்து திருப்பியும் குறைப்பான்டா அப்படின்னு நினச்சிட்டு சும்மா தான் இரண்டா, இப்போ இங்கே உட்காரனால உனக்கு என்னடா பிரச்சனை, நீ என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆனாலும் எதுவுமே 2 பேரும் பேசிக்கல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஷூட்லாம் போய் நல்லா முடிஞ்சுது. அப்போ அந்த கம்பெனி மேனேஜர் வந்துட்டு அவங்கக்கிட்ட திரும்பவும் பேசுகிறான். இந்த ஷூட்டிங் ஃபுல்லாகவுமே நீங்களே வந்துட்டு எங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, கான்ட்ராக்ட் வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே அவங்க 7 பாய்ஸையும் பார்க்குறீங்க. அதில் ஆரம் ஜீனெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு இதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, இதில் ப்ராஃபிட் உனக்கு இருக்குன்னா நீ உனக்கு ஓகே அக்செப்டபிள் அப்படின்னா பண்ணிக்கோ, நல்லா படித்து பார்த்து கான்ட்ராக்ட் போட்டுக்கோ, அதுக்கான அமௌண்ட் நீ வாங்கிக்கோ, இதில் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்களும் யோசிக்கிறீங்க ரேயானோ, சும்மா இருக்கிற 3 நாளைக்கு அவனுங்களுக்கு மேக்கப் போடுறது என்ன இன்றைக்கி போட்டியில் அதே மாதிரி தானே அப்படின்னு சொல்கிறான்.
இதுவும் கூட நல்ல ஐடியா தான், அமௌண்ட் வந்தால் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணுறீங்க. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சதுனால நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்ட்டியா அப்படின்னு சொல்லி நீங்கள் முழிக்கிறீங்க. ரேயா நீ ஜாலியாக இருக்கும்டி, கலக்கிறா கேர்ள்ஸ் வருவாளுங்கடி அப்படின்னு சொல்கிறான். சை அலையாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு சரி ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பாய்ஸ்லாம் போகிறாங்க. நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. பார்த்தா அவங்க வந்துட்டு அந்த ஒரு வீட்டுக்கு போகாமல் வேறு ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி இருக்கு, அங்கே போகிறாங்க. நீங்கள் என்னடா இவனுங்க வந்ததுமே ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரேயான்ட்ட கேட்குறீங்க. தெரியலையே, இந்த மாதிரிலாம் எப்பவும் பண்ண மாட்டாங்க, தேவைப்பட்டாதான் சரி ஏதோ பர்ச்சேஸ் பண்ண வந்து பார்ட்டி இருக்குல்ல அதனாலயா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன, நம்ம வேடிக்கை தானே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரேயான் உங்களையும் கூட்டிகிட்டு 2 பேரும் தனியாக நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல ரேயானுக்கும் செம்ம ஹாப்பி. சரி ஓகேன்னு அவனும் போயிடான். நீங்களும் இங்கே என்னடா இருக்கும், நான் என்னடா பர்ச்சேஸ் பண்ணுறது, இங்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாகவே இருக்குது, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நீங்களே தான் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்டுக்கு ஓரமாக நின்றுக்கிறீங்க. அப்போ கிட்ட வந்து மற்ற பாய்ஸ்லாம் என்னாச்சு, ஏன் நீ எதுவுமே எடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு எதுவும் வேணாம், நான் தான் ட்ரெஸ்லாம் கொண்டு வந்திருக்கேனே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவங்கள அப்படியே மேலே கீழே ஜங்குக் பார்க்குறான். நீங்கள் இவன் ஏன் நம்மளை இப்படி பார்க்குறான், நீ கொண்டு வந்ததெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸு, இந்த காஸ்ட்யூம்லாம் நீங்கள் போட்டு வரதுக்கு எனக்கு அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது, சரி உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும் மீன் மட்டும்தான் பண்ணும், இதையவே போட்டுட்டு வந்து நீ பார்ட்டிலே நிற்பேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு, நீ ஒன்றும் பண்ண வேணாம் என் கூட வா அப்படின்னு ஜேகே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். நீங்கள் பயந்துட்டே போகிறீங்க. அப்போ ரேயான் பார்க்குறான், என்னடா ஆளாளுக்கு அவள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க, இங்கே அது என்னதாடா நடக்குது அப்படின்னு முழிச்சிட்ருக்கான். அப்போ ஜேகே வந்துட்டு இங்கே என்ன ட்ரெஸ்ஸு உனக்கு பிடிச்சிருக்கோ எடு, நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்து கொஞ்சம் நேரத்தில் ஜின்னோப்பா ஒரு ட்ரெஸ்ஸோடு வராரு. ஹே இது உனக்கு நல்லா இருக்கும்ல பாரு அப்படின்னு சொல்லி, உன் சைஸ் கரெக்டாக இருக்கும்ல, உனக்கு பார்ட்டிக்கு இது செம்மையாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு திரும்பவும் ஒழிச்சிட்ருக்கீங்க. ரேயானுக்கு சிரிப்பே வந்தது. ரேயான் உங்ககிட்ட வந்து ஒரு பொண்ணு எத்தனை ட்ரெஸ் அடி போடும் அப்படின்னு, அதால் பாடுறா என்ன படுத்துறாங்கடா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அன்பு தொல்லை தாங்க முடியல அப்படின்னு இருக்கும்போது ரேயான், சார் எல்லாருமா சேர்ந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா அந்த பிள்ளை போட்டுக்க போகுது, இப்படி ஆளாளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு இருந்தால் அவளும் பாவம் என்ன தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லி 7 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஆக மொத்தம் இவனுங்க எந்த ட்ரெஸ் எடுக்கலை போல், உனக்கு ட்ரெஸ் எடுக்க தான் வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேயான் காதில் சொல்கிறான். எனக்கும் இப்படி தான்டா தெரியுது அப்படின்னு. அது சரி கொடுத்து வச்சவதான் நீ அப்படின்னு ரேயான் உங்களை கிண்டல் பண்ணுறான். நீ வேறடா நேரங்காலம் தெரியாமல் அப்படின்னு சொல்லி, அப்புறம் ஒரு வேளை எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரெஸ்ஸு நல்லா காஸ்ட்லியாகவும் செம்மையாக இருக்குது, அதை அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. எப்பாடா இதுலையாவது ஒன்று செலக்ட் பண்ணானுங்களே அப்படின்ட்டு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வீட்டில் போயே போட்டு பார்க்குறேனே அப்படிங்கிறீங்க. ஏன் லூஸு, அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் சரியில்லாட்டி இங்கேயே பண்ணிக்கலாம், அதுக்கு தான் சொல்கிறாங்க போ அப்படின்னு ரேயான் திட்டுறான். அப்போ ஜின்னோப்பா திருப்பி, இப்போ எதுக்கு அவளை லூஸுன்னெலாம் திட்டுற, போட்டு பார்க்க சொன்னால் அவளுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக போட்டுக்கிட்டோம், இது பத்தலைன்னா கூட நாங்கள் வேறு வாங்கி கொடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா சரிடா நடத்துங்கன்னு ரேயானை வாய மூடிட்டு, மா பரதேவதை நீ என்னமோ பண்ணு, அவங்க எது பண்ணாலும் சரின்னு சொல்லுவாங்க, நான் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லி ரேயான் வந்துக்கிறான். நான் போய் எனக்கு ஒரு சொக்கா எடுத்துகிட்டு வரேன், நாங்கள் எதுவும் கிளம்பி போயிடுறான். நீங்களோ திரு முடிச்சுட்டு ஐயோ இவன் வேற ஓடிட்டானே அப்படின்னு முழிச்சிட்டே நிற்கிறீங்க அந்த ட்ரெஸ்ஸை கையில் வச்சுட்டு. இப்போ ஜின்னோப்பா, உனக்கு இதை இங்கே போட கம்ஃபர்டபுளாட்டி விடு, பரவாயில்ல நீ வீட்டில் போய் கூட போட்டுக்கோ அப்படிங்கும்போது ஆரம், ஏன் இப்போ என்ன உனக்கு ப்ராப்ளம், ஏன் முழிக்கிற, என்னாச்சு அதையாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த மூவிஸ் இது சீரியஸ்லாம் வர மாதிரி யாராவது உள்ள கேமரா ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அடச்சே இதுக்கு தான் இவ்வளோ பயந்தியா, இங்கெல்லாம் அது மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பயம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி உங்களை கம்ஃபர்ட் பண்ணி உள்ளே அனுப்பிச்சி விட்றாங்க. நீங்களும் அதை போடுறதுக்கு யோசனை பண்ணிட்டே நிற்கிறீங்க. அப்புறமா அவங்க டிடெக்டிவ் மூலம் யோசனைலாம் பண்ணி இந்த கேமராலாம் இருந்தால் ஃபோனில் ரிங் விட்டால் தெரிஞ்சு சொல்லி ரேயானுக்கு ரிங் விடுறீங்க. அவனும் ஏன் பைத்தியம் இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண, ஒரு ட்ரெஸ் எடுக்க வர்றியா நிம்மதியா அப்படின்னு கத்துறான். ஏன்டா கத்துற, அதெல்லாம் இல்லை இந்த ஸ்பை கேமரா அந்த மாதிரிலாம் இருக்குண்டாங்களா, அந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு செக் பண்ண தான் உனக்கு கால் பண்ணி பார்த்தேன், கால்லாம் போகுது, அப்போ எதுவும் இல்லை. அடி பைத்தியம், நாடு விட்டு நாடு வந்து இந்த லூஸு பண்ணுற படுத்துகிற பாடு தாங்க முடியல அப்படின்ட்டு வெயிட்டி ஃபோனை என்னோட ட்ரெஸ் எடுக்க வர்றின்னு வச்சிட்றான். ரொம்ப தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த ட்ரெஸ்ஸை இதை எந்த சைட்லேருந்து போடுறதுன்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை மட்டும் வெளியே நீட்டி பார்க்குறீங்க. ட்ரெஸ் மாற்றிட்டியா, வா பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க வாசல் இருக்காங்க. இவனுங்க என்னடா நகர மாட்டாங்க போலியே, செக்யூரிட்டி வேலைக்கு சேர்ந்த மாதிரி இங்கேயே நிற்கிறானுங்களே அப்படின்ட்டு, இல்லை நான் இன்னும் அதை வியர் பண்ணவே இல்லை அப்படிங்கிறீங்க.
ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நகர் பார்க்குறோன்ட்டு உள்ள ஐயோ ட்ரெஸ் எல்லாமே இவனுங்க வேறு உள்ளே வரைக்கிறானுன்ட்டு அங்கேயே இருங்க சார் கொஞ்சம் யாராவது கேர்ள்ஸ் இருந்தால் கொஞ்சம் அனுப்பிச்சி வைங்க எனக்கு ஹெல்ப்புக்கு அப்படின்னு. ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே உள்ள சேல்ஸ் கேர்ள் எடுத்துகிட்டு வராங்க. அவங்க மேம் மே கம்மின் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருது அந்த பொண்ணு. கம்மின் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ மேம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டோம். நீங்கள் வந்துட்டு இல்லை எனக்கு இது எப்படி வியோ பண்ணால் தெரில அப்படின்னு சொல்லவும் சரின்னு அந்த பொண்ணு எப்படி போடணும் எல்லாம் சொல்லி காட்டுறா. அதே மாதிரி நீங்களும் வியோ பண்ணிங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா. ஒரு வழியாக போட்டுடுறீங்க. போட்டு வெளியே வந்தால் அது ஒரு ரெட் கலர் லாங் ஃப்ராக் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் பார்த்துட்டுக்கோங்க. இப்போ உங்கள் மைண்டோ ஆமாம் இப்போ அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணால் நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எனக்கு இந்த ட்ரெஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிங்க. ஏன் சூப்பராக இருக்கே அப்புறம் ஏன் வேணாங்கிற, உனக்கு எதுவும் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி மறுபடியும்லாம் கேட்குறாங்க. இல்லை இப்போது அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணால் நான் போட்டேன், நாளைக்கு அப்படின்னு. ஐயோ இவளை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுட்டு நாங்கள் வந்து அடியே நாளைக்கு பியூட்டி பார்லரில் போய் இதெல்லாம் நீ பண்ணிக்கோடி அப்படின்னு சொல்கிறேன். அப்படியாடா அப்படின்னு. இவளுக்கு ஒன்றுமே தெரியாதா, ஏன்டி உயிர் எடுக்கிற அப்படின்னு சொல்லி மறுபடியும் கத்துறான் பேரம். அப்படின்னு மறைக்கும். அடுத்து இவன் வரைஞ்சி கட்டிட்டு வந்துடுவான்னு. நான் ஒன்றும் சொல்லலை, எம்மா தேவதை நீ வாம்மா நாளைக்கு ஒன்று கூட்டிகிட்டு போய் அலங்காரம்லாம் பண்ணி பார்ட்டி கூட்டிகிட்டு போவோம்மா அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு சிரிப்பே வந்தது. சரிடா அந்த ட்ரெஸ்ஸை கலட்டி திரும்ப பேக் பண்ணிட்டாச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நீங்கள் அந்த ரூம்குள்ளே போய் எல்லாம் பண்ணிவிட்டு வெளியில் வரீங்க. அவங்களெல்லாம் பார்த்து இப்போ நீங்கள் ஆமாம் என்ன எடுத்துக்க சொன்னீங்க, அந்த அவன் கூட எடுத்துக்கிட்டான் ட்ரெஸ், நீங்களாம் எடுத்துக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இல்லை ஆல்ரெடி எங்கள் கிட்டே இருக்குது நிறைய சூட்ஸ், அதில் எதை போடுறதுன்னு எங்களுக்கு தெரில, இதில் புதுசாக வேறையா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் விட்டுடுறீங்க. அவங்களும் உங்கள் கூட கிளம்பி வந்துடுறாங்க. ஆல்ரெடி அவங்க வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ரெட் கலரில் எல்லாருமே வந்து கோட் ஷூட் வந்துட்டு ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு சரின்னு ஒரு வேளை எல்லாம் வீட்டுக்கு போயிடுறீங்க. நீங்களும் நாளைக்கு பார்ட்டி நினச்சி கொஞ்சம் பயந்துட்டு தான் இருக்கீங்க. அப்போ வந்து உங்களை மெய்டு சாப்பிட கூப்பிட்றாங்க. அப்படியே நீங்கள் வந்து டைனிங் ஹாலில் அதே மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு யோசனையிலே இருக்கீங்க. அப்போ வந்துட்டு ரயான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்படியே கிட்ட வரும், நீங்கள் டக்குன்னு நவுந்து போகிறீங்க. அவனோ இதெல்லாம் ரொம்ப ஓவராக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கடி இப்படி பண்ணுற அப்படி. ஒன்றும் இல்லைடா மூஞ்ச கிட்ட கொண்டு வராதடா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை கலாய்ச்சி விட்டுறீங்க. அவனும் முறைச்சிட்டு போடி மண்டச்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சிந்தனையிலே இருக்கா அப்படி. இல்லை எனக்கு நாளைக்கு பார்ட்டிக்கு நினச்சி தாண்டா ஒரு மாதிரியாக இருக்குது, அங்கே நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு. அதுக்கு வேணா நீ எப்பவும் போடுற அந்த முக்காடை மாட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ பாய்ஸ் கரெக்டாக இறங்கி வந்து என்ன முக்காடு, அதுவா சார் அது அது 3 அப்படின்னு. என்ன மூணை பற்றி எதோ உனக்கு தெரியுமான்னு சொல்லி கிடக்கடன்னு வரேன். ஐயோ இவனுங்க நான் போருக்கு வர மாதிரி போகிறானுங்களே அப்படின்னு சொல்ல நீங்கள் டக்குன்னு அவன் காலை பிடிச்சி மிதிச்சு விட்டு வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாடா அப்படின்னு. அது இல்லை சார் இந்த மூணோட கான்செப்டுக்கெலாம் போயிருக்கியா உனக்கு தெரியுமான்னு சும்மா கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு. ஆமாம் மூணை பற்றி உங்ககிட்ட விசாரிக்க சொன்னமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு ஏறுது, நீங்கள் அப்படியே முறுக்கிறீங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.